Hello guys, இந்த வீடியோவில் AD200 Pro. ஸோ இந்த ஃப்ளாஷை வச்சு தான் நான் இந்த ஷாட் எடுத்தேன். உங்களுக்கு இந்த ஷாட் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஆக்ஷன் என்னென்னா கேமரா இப்படி இருக்குது என்கிட்ட, என்னை பார்த்த மாதிரி இருக்குது. லைட்டை வந்து இங்கே செட் பண்ணிட்டேன். அந்த சாஃப்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டு லைட்டை வந்து இந்த சைடு செட் பண்ணிட்டேன். நான் இங்கேருந்து ஜஸ்ட்டு திரும்பி அப்படி பண்ணணும். ஜஸ்ட் அவ்வளோதான் சீனு. இந்த சீனை அந்த ஃப்ளாஷ் கரெக்டாக ஃபயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது பண்ணணும். அந்த ஷாட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஜஸ்ட் நான் இங்கேருந்து இப்படி திரும்பியிருப்பேன். இதுதான் சீனு. இந்த ஷாட்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது கரெக்டாக அந்த ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிற டயத்துக்குள்ளே பண்ணி முடிக்கணும். நம்மளோட 860 ஃப்ளாஷும் AD200 ஃப்ளாஷையும் ட்ரிகர் மூலமாக மல்டி ஃப்ளாஷ் எப்படி ஃபயர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நான் இந்த ஃபோட்டோ வந்து எந்த மாதிரி கண்டினியூஸாக இதை ஃபயர் பண்ண வச்சு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு கேமராவில் என்ன செட்டிங் வைக்கணும், ஃப்ளாஷில் என்ன செட்டிங் வைக்கணும், நம்ம ட்ரிகரில் எந்த மாதிரி செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெண்டு ஃப்ளாஷையும் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லேவ் மோடில் இருக்குது. இந்த ஃப்ளாஷையும் ஆன் பண்ணிக்கிறேன். இது வந்து AD200. ஸோ இந்த இப்போ ரெண்டு ஃப்ளாஷையும் ஆன் பண்ணியாச்சு. இப்போது நம்மக்கிட்ட X-Pro ட்ரிகர் இருக்குது. இந்த ட்ரிகரை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயும் சேம் அதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி X2 ட்ரிகர் வந்து பார்த்தோம்ல, அதே மாதிரி சைடில் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இது ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ABCக்கெலாம் இங்கேயே பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டு இதை வந்து எம்டி பண்ணிக்கிறேன். எம்டி பண்ணுறதுக்கு எந்த குரூப் செலக்ட் பண்ணுமோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா எம்டி ஆகிடும். இந்த ரெண்டு ஃப்ளாஷஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இதுவும் A குரூப்பில் இருக்குது, இதுவும் A குரூப்பில் இருக்குது. இதுவுமே 9th சேனலில் வச்சுருக்கேன், இதுவுமே 9th சேனலில் வச்சுருக்கேன். இதுலேயும் A குரூப் அண்ட் 9th சேனல் செட் பண்ணணும். ஸோ அதை பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏவை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏல வந்து இப்போ மோடு ப்ரெஸ் பண்ணுறேன். மோடை ப்ரெஸ் பண்ணால் TTLங்கிறது வருது. அடுத்தது மேனுவல்ங்கிறது வருது. அகைன் மோடை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ மல்டிங்கிறது வந்துருச்சு. இந்த மாதிரி மல்டிங்கிறது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேனல் 29ல் இருக்குது. பட் இதிலலாம் சேனல் பார்த்தீங்கன்னா 9ல் இருக்குது. இப்போ இந்த சேனலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல ZMன்னு இருக்கும், பை CHன்னு இருக்கும். இது ஜூமு அண்டு சேனல் ரெண்டையுமே வந்துட்டு இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சேனலுங்கிறது வந்து செலக்ட் ஆகும். இப்போது இந்த வீலை ரொட்டேட் பண்ணி நம்ம 9வது சேனலுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, இப்போ 9வது சேனலில் வச்சாச்சு. மல்டிங்கிறது ஆனில் தான் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த HZ அப்படிங்கிறது வந்து ஹெர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் இங்கே சேஞ்ச் பண்ண எனக்கு இதுலேயும் சேஞ்ச் ஆகுது. நல்லா பாருங்கள். இதில் நான் ஹெர்ட்ஸை நான் இங்கே மாற்ற ஏன்னா ரெண்டுலேயுமே ஒரே குரூப் ஒரே சேனல் நான் வச்சுட்டேன். இது 3 இதுலேயுமே வந்துட்டு ஒரே குரூப் ஒரே சேனல் இருக்குது. அதனால் நான் இங்கே என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேனோ அது எல்லாமே இதுலேயும் சேஞ்ச் ஆகும். இதில் சேஞ்ச் ஆகுது. இது வந்து கொஞ்சம் தள்ளி இருந்தால் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒர்க் ஆகாதுங்கிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு 10 ஹெர்ட்ஸ் வச்சுக்கிறேன். அதாவது ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்பீடு. ஃப்ளாஷ் வந்து எவ்வளோ ஸ்பீடாக ஃபயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹெர்ட்ஸு. இது மாதிரி எவ்வளோ நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்துட்டு இது ஃப்ளாஷை ஃபயர் பண்ணணும். நான் உங்களுக்கு சாம்பிள் காமிக்கிறேன். இப்போ நான் 10 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி டைம் வந்து ஒரு டைம்னு கொடுத்துருக்கேன். இந்த டைமை வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அதாவது 10 ஸ்பீடில் எத்தனை ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணுங்கிறது தான் மேலே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 7 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகிற மாதிரி வச்சுக்கிறேன். 10ங்கிறது ஸ்பீடு, 7ங்கிறது எத்தனை கவுண்ட் ஃப்ளாஷஸ் அப்படிங்கிறது கணக்கு. 7 கவுண்ட் ஃப்ளாஷ் வந்து நமக்கு ஃபயர் ஆகும். பவரை இதை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். 32, 64 நம்ம இங்கே என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணுறோமோ இது எல்லாமே இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் 32 வச்சுருக்கனால 32, 16 வச்சேன்னா இங்கேயும் 16 மாறும். ஓகே, நான் ஒரு 64 வச்சுக்கிறேன். இதுலேயும் 64 இருக்குது, இதுலேயும் 64 இருக்குது, இதுலேயும் 64 இருக்குது. அதே மாதிரி 7 டைம்ஸ் வச்சுருக்கேன். இதில் 2 டைம்ஸ் தான் காமிக்குது. பட் 7 டைம்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணால் தான் இது வேலை செய்யும். ரொம்ப க்ளோஸராக இருந்து பண்ணால் அது வேலை செய்யாது. 7 வச்சுருக்கேன். 7 டைம் ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணும். இங்கேயும் 7 வந்து வந்துருச்சு. எல்லாமே வந்து சிங்கிங்கில் இருக்குது. இதில் வந்து டெஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இந்த டெஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். சரிதா? கண்டினியூஸாக 7 டைம் வந்து ஃபயர் ஆகும். 10 ஹெர்ட்ஸுங்கிறது ஸ்பீடு. ஹெர்ட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து மாறும். ஓகே, இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போது அதை விட ஸ்பீடாக வந்துட்டு இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகுது. இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறோம் அப்படின்னா 5 ஹெர்ட்ஸ் வைக்கிறேன் அப்படின்னா இன்னுமே ஸ்லோவாக வந்துட்டு ஃபயர் ஆகும் இந்த 7 ஃப்ளாஷும். பாருங்கள்,
ஓகே, நமக்கு எவ்வளோ ஸ்பீட் வேணுமோ அதை வந்து இந்த ஹர்ட்ஸில் செட் பண்ணணும். எத்தனை ஃப்ளாஷ் ஃபயர் ஆகணுமோ அதை மேலே டைம்ஸில் நம்ம செட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃப்ளாஷ் வைக்கிறேன், 5 ஹர்ட்ஸில் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதை அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா 15 ஃப்ளாஷ் அட்ட ஸ்டிச்சிலேயே இது வந்துட்டு ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். நமக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சட்டர் ஸ்பீடு கேமராவில் வச்சுக்கணும். இதுக்கு வந்து ஒரு 1 செகண்டாவது மினிமம் நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்கும். 1 செகண்ட் அல்லது 2 செகண்ட் இல்லை 1.5 செகண்ட் அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபயர் ஆகி முடிக்கிற வரைக்கும் அந்த சட்டர் ஸ்பீடு வந்து வெயிட் பண்ணும். இப்போது இந்த ட்ரிகர் இது வந்து X2Tங்கிற ட்ரிகரு, அது X-Proங்கிற ட்ரிகர் நம்ம இப்போ பார்த்தது. இப்போ இந்த X2T ட்ரிகரில் எப்படி இந்த மல்ட்டியை செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் தான், அதே மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா இந்த மோடை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து மாஸ்டர் ஃப்ளாஷ் மோடு. இதில் வந்துட்டு குரூப்பு சேனலை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். நேற்று வச்ச மாதிரியே தான் ஏங்கிற குரூப்பில் 9th சேனலில் நான் இது வந்து செட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து சிங்க் ஆகிடும், அது பிரச்சனை இல்லை. இப்போது மல்ட்டியை செட் பண்ணுறதுக்கு இங்கே மோடுங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். TTL மேனுவல், TTL மேனுவல் இவ்வளோதான் வரும். பட் இந்த ஏங்கிறத செலக்ட் பண்ணுறத ஆஃப் பண்ணிவிட்டு மோடுங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மல்ட்டிங்கிறது டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ட்ரிகர்லேயும் இதே மாதிரி தான். ஸோ எதுவுமே செலெக்ஷனில் இல்லாத போது மோடுங்கிறத ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே செட்டுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா உள்ள செலெக்ஷன் வரும். அப்போது நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளோ பவர் வேணுங்கிறத இங்கே செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அகைன் செட்டுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா ஹர்ட்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல் கிடைக்கும் நம்மளுக்கு. அகைன் நம்ம செட்டுங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அடுத்து டைம்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி நமக்கு எது எவ்வளோ வேணுங்கிறத இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் X2T ட்ரிகரில் செட் பண்ணணும். இது செட் பண்ணிவிட்டு இங்கேயும் நம்ம ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணோன்னா ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். ஓகே, என்ன குரூப்பு என்ன சேனலுங்கிறத வச்சுட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இதுவும் சிங்க் ஆகிடும். நான் இங்கே என்ன ஹர்ட்ஸ் என்ன டைம் வந்து மல்ட்டியில் செட் பண்ணியிருக்கேனோ அதுக்கு இது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன் மோர் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து ட்ரிகர் மூலமாக எப்படி இந்த ஃப்ளாஷில் செட் பண்ணலாங்கிறது. ட்ரிகரில் பண்ணும்போது ஆஃப் கேமரா ஃப்ளாஷாக இருக்கும். இதை நம்ம ஸ்லேவ் மோடில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்லேவில் போயிட்டு இங்கே வந்து மோடை சேஞ்ச் பண்ணி மல்ட்டிங்கிறத செட் பண்ணி இதன் மூலமாக அங்கே ட்ரிகரில் என்ன செட் பண்ணுறோமோ அது இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி பண்ணுறது தான் இப்போ நம்ம குரூப்பு சேனல் எல்லாமே செட் பண்ணி பண்ணது. இந்த ஃப்ளாஷ்லேயே மாஸ்டர் ஃப்ளாஷாக வச்சு இந்த ஃப்ளாஷையே வந்துட்டு மல்ட்டியில் ஃபயர் பண்ண விடணும் அப்படின்னா நம்ம இதிலேருந்து வெளியில் வந்துடணும். இங்கே டைரெக்டாக மல்ட்டிங்கிற ஒரு மோடு இருக்குது இல்லையா, இந்த மோடில் வச்சுட்டு இந்த ஹர்ட்ஸ் எவ்வளோ வேணுங்கிறத நம்ம இங்கேயே செட் பண்ணிக்கலாம். ஹர்ட்ஸுங்கிறது ஸ்பீடுன்னு சொல்லிட்டேன் இல்லையா, ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளோ ஸ்பீடாக இந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகணும். ஸோ ஒரு 20 வைக்கிறேன். 20 ஹர்ட்ஸுங்கிற ஸ்பீடில் இது வந்து ஃபயர் ஆகும். அப்படியே இங்கே டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸுங்கிறது வந்து எத்தனை ஃப்ளாஷ் வந்து இதில் ஃபயர் ஆகணும் அப்படிங்கிறது தான் டைம்ஸு. எனக்கு 15 ஃப்ளாஷ் வேணும் அப்படின்னா 15 வச்சுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறேன். ஒரு 10 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகட்டும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா ஒரு செகண்டுக்குள்ளே 20 ஹர்ட்ஸ் ஸ்பீடில் 10 ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும். நம்ம இந்த டெஸ்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சோன்னா, இப்போ நான் அழுத்தி பிடிக்கிறேன் பாருங்கள், நல்லா ஸ்பீடாகவே ப்ளே ஆகிருக்கு. ஏன்னா 20 ஹர்ட்ஸ் வச்சுருக்கோம். 20 ஹர்ட்ஸில் நல்லா ஸ்பீடாக தான் ஃபயர் ஆகும். ஸோ கடன்னு அடிச்சு முடிச்சிச்சு. இப்போ இந்த ஹர்ட்ஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன். ஒரு செகண்டுக்கு 5 ஹர்ட்ஸ் எனக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். அதில் 10 ஃப்ளாஷ் அடிக்கணுங்கிற மாதிரி நான் வைக்கிறேன். 2 செகண்ட் கூட சட்டர் ஸ்பீடு வச்சுக்கலாம். டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் பொறுமையாக அடிக்குது. இந்த பவரை வந்து நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதோ இப்படி இது வந்து மினிமமாக 1/16 அண்ட் அபோவ் வச்சுக்கிறது நல்லது. 1/16 அதுக்கு கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு பவரான வெளிச்சத்தை வந்து இந்த டயத்துக்குள்ளே அது எமிட் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம 1/32 or 64 அந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறது தான் நல்லது. பவரை வந்து குறைச்சி வச்சுக்கணும்னு சொல்கிறேன் ஃப்ளாஷில். ஸோ அப்போ தான் இது வந்து கன்வீனியண்ட்டாக ஃபயர் ஆகும். இவ்வளோ தான் இதோட செட்டிங்கு. ட்ரிகரில் எப்படி செட்டிங் வச்சுட்டு இந்த ட்ரிகரை ஃப்ளாஷோட எப்படி சிங்க் பண்ணி ஃப்ளாஷை வந்து ஃபயர் பண்ண வச்சேன் அப்படிங்கிறத பார்த்தீங்க. அதே மாதிரி டைரெக்டாக 860 ஃப்ளாஷ்லையே இதை மல்டி
அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டி ஃப்ளாஷஸை வந்து ஃபயர் பண்ண வச்சோம். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்தீங்க. நம்ம ட்ரிகரில் செட் பண்ணாலும் அதே தான், ஃப்ளாஷில் இன்பில்டாக செட் பண்ணாலும் அதே தான். நம்ம ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளாஷில் செட் பண்ணுறது அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ளாஷை வந்து ட்ரிகர் கூட சிங்க் தான் பண்ணணும். சிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரிகரில் செட் பண்ணாலே போதும், ஃப்ளாஷ்லேயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிக்கும். ஸோ இது ரெண்டு மெத்தட்லேயும் எப்படி மல்டி ஃப்ளாஷஸை வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ கேமில் நம்ம செட்டிங் வைக்கிறதுக்கு லாங் எக்ஸ்போஷர் ஷாட் மாதிரி தான் இது எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இத்தனை டைம் அந்த ஃப்ளாஷ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லையா, அதனால் மினிமமாக ஒரு 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட் அந்த மாதிரி அப்போ தான் வந்து இந்த ஃப்ளாஷ் எல்லாம் ஃபயர் ஆகி முடிக்கிற வரைக்கும் ஷட்டர் ஓப்பனில் இருக்கும். அங்கே அடிக்கிற ஃப்ளாஷ் எல்லாத்தையும் சென்சார் ரெக்கார்ட் பண்ணும். நான் வந்து இங்கே டைமர் வச்சு எடுத்தேன். நான் செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டதுனால இங்கே வேறு ஆள் இல்லை அந்த ஷட்டர் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கெலாம். அதனால் நான் செல்ஃப் டைமர் செட் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் செட் பண்ணிவிட்டு நான் எங்கே நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டு கரெக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ண இடத்துல வந்து நின்றுக்கிட்டேன். ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ளாஷ் ஃபயர் ஆகும்போது இங்கேருந்து இப்படி ஒரு டர்ன் பண்ணி ஆணு கத்துற மாதிரி இருக்கும். இது எப்படி ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேம் இப்படி எனக்கு எதுக்க இருக்குது அப்படின்னா, நான் வந்து இந்த டைரக்ஷனில் மூவ்மெண்ட் கொடுக்கணும் சைடில். ஏன்னா அது லீஃப் பிரிஞ்சு வருது இல்லை, இப்போ லேயராக பிரிஞ்சு வரும். இப்போ நம்ம இப்படி மூவ் பண்ணுறோம், கை அப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கை இங்கே போகிறது ஒரு ஷாட்டு, அடுத்து இங்கே ஒரு ஷாட்டு, இங்கே ஒரு ஷாட், இங்கே ஒரு ஷாட்டுங்கிற மாதிரி நமக்கு தெரியணும். அப்படி தெரிய வைக்கிறதுக்கு ஃப்ளாஷ் வந்து இப்படி பண்ணும்போது கை இங்கே போகும்போது ஒரு தடவை ஃபயர் ஆகும், அடுத்து இங்கே போகும்போது ஃபயர் ஆகும், அடுத்து இங்கே போகும்போது ஃபயர் ஆகும், அடுத்து இங்கே போகும்போது ஃபயர் ஆகும். ஸோ டான்ஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து இது ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தான். இது ஃப்ளாஷை வந்து ஒரு ஆர்ட் மாதிரி யூஸ் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த மல்டி ஃப்ளாஷ்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. நான் வந்து செல்ஃபியாக பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இது வந்து ரெடி 1 2 3ன்னு சொல்லிட்டு ஆப்போசிட் பார்ட்டியை வந்து பண்ண விட்டுட்டு ஷூட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டான்ஸ் பண்ணும்போது அந்த மூமெண்ட் ஜஸ்ட் குதிக்க போகிறாங்களா, மூமெண்ட்டோட குதிப்பாங்க இல்லையா, கையெல்லாம் அந்த பரதநாட்டியம் அந்த ஸ்டெப்லலாம் வந்துட்டு இந்த மூமெண்ட்டோட குதிப்பாங்க. அதை பண்ணும்போதே நம்ம ரெடி 1 2 3ன்னு சொல்லி கூட குதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷாட்டெல்லாம் பக்காவாக வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு க்ரியேட்டிவிட்டி தானே இது எல்லாமே. இந்த மாதிரி ஷாட்லாம் எடுக்கிறது வந்துட்டு ஒரு ஆர்ட், அவ்வளோதான். கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஒரு மல்டிபிள் ஹேண்ட்ஸ் வந்துருக்கிறதும், மல்டிபிள் லெக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கிறதும், அந்த லீஃப் க்ரியேட் ஆகிறதும் பார்த்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எப்படா எடுத்திருப்பாங்க, எப்படி இந்த மாதிரி லேயராக பிரிஞ்சு இது மாதிரி வருது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்க்க க்ரியேட்டிவாக இருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு க்ரியேட்டிவ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்கிற மோடு தான் இந்த மல்டி அப்படிங்கிறது. வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம், பட் நார்மலான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது தேவைப்படாது. ஓகே, இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இந்த ஃப்ளாஷஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம். ஃப்ளாஷில் எப்படி மல்டிங்கிற மோடை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ கொஞ்சமாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பபாய்.